வணக்கம். உங்கள் சி நியூஸ் யூடியூப் சேனலில் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். அன்னை தெரசாவின் பிறந்த நாள் விழா. புதுவை பாரதி பூங்காவில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு சபாநாயகர் செல்வம் மாலை அணிவித்து மரியாதை. புதுவை மணக்குள விநாயகர் திருக்கோவிலில் பிரம்மோற்சவ விழாவையொட்டி நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். நண்பர்கள் போல் குறுஞ்செய்தி அனுப்பி பணம் பறிப்பது புதுச்சேரியில் அதிகரித்துள்ளது. பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என சைபர் கிரைம் காவல்துறையினர் எச்சரிக்கை. அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் இந்த ஆண்டு மொத்தம் 168 பிஃபார்ம் இடங்கள் அரசு ஒதுக்கீட்டு இடங்களாக சென்டாக் மூலம் நிரப்பப்பட உள்ளதாக தகவல். புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் திருக்கோவிலில் 64வது பிரம்மோற்சவ விழாவையொட்டி ஊஞ்சல் உற்சவத்தில் எழுந்தருளிய விநாயகர் பெருமானை பக்தர்கள் வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் பிரம்மோற்சவ விழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி 64வது ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த 9ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜை கொடியேற்றத்துடன் துவங்கியது. தினந்தோறும் மணக்குள விநாயகர் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார். இதனையொட்டி இன்று சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட விநாயகருக்கு பல்வேறு தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டு ஊஞ்சல் உற்சவத்தில் வைக்கப்பட்ட விநாயகர் பெருமானுக்கு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. ஊஞ்சல் உற்சவ விழாவில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு விநாயகர் பெருமானை வழிபட்டு சென்றனர். அன்னை தெரசாவின் பிறந்த நாளையொட்டி பாரதி பூங்காவில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பாரத ரத்னா அன்னை தெரசாவின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி பாரதி பூங்காவில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு சட்டப்பேரவை தலைவர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சாய்ஜய் சரவணகுமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு மற்றும் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் கேஎஸ்பி ரமேஷ், பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதைத் தொடர்ந்து பல்வேறு கிறிஸ்தவ அமைப்புகள் மற்றும் தன்னார்வலர்கள் அன்னை தெரசாவின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நண்பர்கள் போல் குறுஞ்செய்தி அனுப்பி பணம் பறிப்பது அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் உஷாராக இருக்க வேண்டும் என சைபர் கிரைம் காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் விதவிதமான புகைப்படங்களை அனைவரும் டிபி புகைப்படமாக வைத்துள்ளனர். உங்களின் இந்த டிபி படத்தை டவுன்லோடு செய்து உங்களுக்கு தெரிந்தவர்களிடம் பணம் பறிப்பது சமீப காலமாக புதுச்சேரியில் அதிகரித்துள்ளது. குறிப்பாக உங்களின் டிபி படத்தை போட்டு நீங்களே உங்கள் நண்பர்களுக்கு அனுப்புவது போல், நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன், ப்ளீஸ் பணம் அனுப்பு நண்பா என்று குறுஞ்செய்தி அனுப்பி பணம் பறிப்பது அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் உஷாராக இருக்க வேண்டும் என சைபர் கிரைம் காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் இந்த ஆண்டு மொத்தம் 168 பிஃபார்ம் சீட்டுகள் அரசு ஒதுக்கீட்டு இடங்களாக சென்டாக் மூலம் நிரப்பப்பட உள்ளது. அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் இந்த ஆண்டு நிரப்பப்பட உள்ள பிஃபார்ம் இடங்கள் பற்றிய விவரங்களை சென்டாக் வெளியிட்டுள்ளது. அரசு கல்லூரியை பொறுத்தவரை மதர் தெரசா கல்லூரியில் மொத்தம் 59 இடங்கள் நிரப்பப்பட உள்ளது. இவை புதுச்சேரி மாணவர்களுக்கு 36, காரைக்கால் 9, ஏனாம் 1, மாகி 1 என இடங்கள் பிராந்திய ரீதியாக நிரப்பப்படும். இது தவிர புதுச்சேரிக்கான சுயநிதி இடங்கள் 3, பிற மாநில மாணவர்களுக்கான சுயநிதி இடங்கள் 7, என்ஆர்ஐ 1 என்று நிரப்பப்பட உள்ளது. தனியார் கல்லூரிகளில் 110 என மொத்தம் 168 பிஃபார்ம் இடங்கள் இந்த ஆண்டு சென்டாக் மூலம் நிரப்பப்பட உள்ளது. புதுச்சேரியில் பல்வேறு கட்சியில் இருந்து விலகிய 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் தங்களை மாணவர் காங்கிரஸில் இணைத்துக் கொண்டனர். புதுச்சேரி மாநில மாணவர் காங்கிரஸ் மாநில தலைவர் டாக்டர் ஹர்ஷவர்தன் வழிகாட்டுதலின் பேரில் புதுச்சேரி மாநில மாணவர் காங்கிரஸ் மாநில செயலாளர் அல்போன்ஸ் ஏற்பாட்டில் சன் குரூப் உரிமையாளர்கள் சூரியமூர்த்தி மற்றும் சிவா ஆகியோர் தலைமையில் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகிய மாணவர்கள் தங்களை மாணவர் காங்கிரஸில் இணைத்துக் கொண்டனர். காங்கிரஸ் அலுவலகத்தில் நடைபெற்ற இணைப்பு விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் மாணவர் காங்கிரஸ் மாநில பொருளாளர் கிறிஸ்திவாஸ் மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் காங்கிரஸ் பிரமுகர்கள், மாணவர்கள் என திரளானவர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் உங்கள் சி நியூஸ் யூடியூப் சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன.
வணக்கம்.